நேற்று கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? 11 மேல் கணக்கு நூல்கள். அது என்னென்னது? எட்டு தொகை நூல்கள்ல என்னென்ன? குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. 10 பாட்டு நூல்கள் திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, கலித்தொகை, 8 தொகை நூல் வரும். மதுரை காஞ்சி, பட்டினப்பாலை. இது இப்படி நான் வச்சுக்கோங்க. 5 கூத்தராற்றுப்படை நான் வச்சுக்கோங்க. 5 ஆற்றுப்படை நூல்கள். திருமுருகாற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை. அதான் மலைப்படு காடாமோட இன்னொரு பேர் தான் கூத்தராற்றுப்படை. இது 5 நான் வச்சுட்டீங்களா? அதுக்கப்புறம் குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினம் பாலை, மதுரை காஞ்சி, நெடுநெல் வாடை. இதுல அகநானூரோட அடியல்ல என்ன? 13, 31. புறநானூறு 4 - 40 வரை. ஐங்குறுநூறு 3 - 6 வரை. குறுந்தொகை 4 நற்றிணை முதல்ல அமையப்பட்ட நூல், முதல்ல துவக்கப்பட்ட நூல், பண்பாட்டு கருவூலம் அழைக்கப்படுற நூல் புறநானூறு. கவிதை வழியில தமிழர் வாழ்வியல கூற நூல். 10 பாட்டு நூல்கள்ல நக்கீரர் எழுதின 2 நூல் என்னென்ன? திருமுருகாற்றுப்படை, நெடுநெல் வாடை. இன்னைக்கு 11 கீழ்கணக்கு நூல்கள். 11 மேல் கணக்கு நூல்கள்லாம் சங்க நூல்கள்னு படிச்சோம். இந்த சங்ககால நூல்கள். அந்த சங்ககால நூல்கள்ல நமக்கு இப்ப எழுதாதீங்க, முதல்ல கவனிச்சுக்கோங்க. அகம் மற்றும் புறம். அகம்னா என்ன? மக்களோட வாழ்வியல், இல்லறம், இதை பத்தி சொல்றது. புறம்னா போர், வீரம், கொடையை பத்தி சொல்றது. இந்த 2 மட்டும் தான் சங்க காலத்துல முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்க இலக்கியங்கள்ல. சங்கம் மருவிய காலத்துல அகம், புறம் மற்றும் நீதி நூல்கள், அறநூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அறவிலக்கியம், அறத்துக்கும் நீதிக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய நூல்கள் இயற்றப்பட்டுச்சு. அதெல்லாம் சேர்ந்ததுதான் 11 கீழ்கணக்கு நூல்கள். இந்த 11 கீழ்கணக்கு நூல்ல அதான் காதல், வீரம், சங்க கால அதேதான் இப்ப நான் சொன்ன பாயிண்ட் தான். காதலும் வீரமும் சங்க காலத்தில் போற்றப்பட்டது போலவே அறமும் நீதியும் சங்கம் மருவிய காலத்தில் பெரிதும் போற்றப்பட்டது. சங்கம் மருவிய காலம்னு நம்ம யாரோட காலத்தை சொல்றோம்? முன்னாடி படிச்சோமே, களப்பிரர்கள்னு ஒருத்தவங்க பார்த்தோம்ல, அதுதான் சங்கம் மருவிய காலம் வரும். சங்கம் மருவிய காலம், சங்க காலமோட காலம் என்ன? கிமு. சங்கம் மருவிய காலம் கிபி 300 இருந்து கிபி 500 வரை. அந்த காலத்தில் ஈற்றப்பட்டதான் இந்த இலக்கியங்கள் எல்லாம். இதெல்லாம் இதுல கேட்பாங்க, அறவிலக்கியங்கள் என்று அழைக்கப்படும் இது என்ன அப்படின்னு 11 ஆப்ஷன்ல இருக்கும். 11 மேல் கணக்கு, 11 கீழ்கணக்கு, ஐஞ்சிறுகாப்பியம், பக்தி இலக்கியங்கள்னு நான் வச்சுக்கோங்க. இதெல்லாம் அறவிலக்கியங்கள். அறம்னா நீதி அப்படின்னு அர்த்தம். 11 கீழ்கணக்கு நூல்ல அறநூல்கள் 11 இருக்கு, புறநூல் 1 இருக்கு, அகநூல் 6 இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இதுல எழுதி இருக்க மாதிரியே நோட் பண்ண அவசியம் இல்லை. உங்களுக்கு புரியுற மாதிரி 11 கீழ்கணக்கா ஒரு கோடு போட்டு இது அறவிலக்கியங்கள் எழுதினா போதும். இவை அறவிலக்கியங்கள் என்று அழைக்கப்படுகிறன அப்படின்னு நம்ம நோட்ல எழுதுற மாதிரி எழுத தேவையில்லை. நமக்கு புரியுற அளவுக்கு உங்களுக்கு புரியணும் உங்க நோட்ஸ், அந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஷார்ட் நோட்ஸா எடுத்துக்கோங்க.
எழுதியாச்சா? அடுத்தது அதேதான். அறநூல்கள்லாம் என்னென்ன, அகநூல்கள்லாம் என்னென்ன, புறநூல்னா என்னென்ன. இந்த புறநூல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப ரிப்பீட்டடா ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. களவழி 40 நான் வச்சுக்கோங்க. இதில் நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, திருக்குறள், திரிகடுகம், இல்ல இந்த மும்மருந்துன்னு வரும். மருந்து பத்தி சொல்ற திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம் ஏலாதி, ஆசாரக்கோவை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி. இதெல்லாம் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. கார் 40, கைநிலை. கைநிலைக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஐந்திணை 60. பின்னாடி பார்ப்போம். கைநிலை. கைநிலையோட இன்னொரு பேரு ஐந்திணை 60. எழுதியாச்சா? முதல்ல திருக்குறள் தான் வரும். நம்ம திருக்குறளுக்கு முன்னாடி நோட்ஸ் எடுத்துட்டோம். அடுத்தது இரு 400கள். இரு 400 என்னன்னா நாலடியாரும் பழமொழி 400. இந்த நாலடியார யார் எழுதுனாங்கன்னா சமண முனிவர்கள். சமண முனிவர்கள் பலர் எழுதுனதுதான், ஒருத்தர்னு இல்ல. சமணம்ங்கிறது ஒரு சமயம், நம்ம இந்து முஸ்லீம் மாதிரி ஒரு சமயம். அந்த சமயத்து முனிவர்கள் எழுதுனதுதான் இது. தொகுத்தவர் பேர் பதுமனார். இது 400 பாடல் இருக்கு. இது அறம் பற்றி கூறின நூலு. பாவகை வெண்பா. ஜியு போப் இது ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காரு. ஜியு போப் திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்து மொழிபெயர்த்தாருன்னு பார்த்தோம். 400 ஆண்டுகள். யோசிச்சு பாருங்க, 40 ஆண்டுகள். 40 ஆண்டுகள். திருக்குறளுக்கு அடுத்தபடியா எண்ணத்தக்க நூல். இது ஏன் திருக்குறளுக்கு அடுத்தபடியா எண்ணத்தக்க நூலா இருக்குன்னா, எழுத்து, அறம், பொருள், இன்பம்னு வரும். இது முப்பாலா பிரிக்கப்பட்டிருக்கு.
அறம் பொருள் இன்பம்னு முப்பாலா பிரிக்கப்பட்டு திருக்குறளுக்கு அடுத்தபடியா திருக்குறள் மாதிரியே ஒரு நூல், ஒரு ஜெராக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதனால திருக்குறளுக்கு அடுத்தபடியா எண்ணத்தக்க நூல் நாலடியார். இதெல்லாம் கேட்கலாம். நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி. இது நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதிங்கிற சொல்லுல நாள் அப்படின்னு எதை கேட்டாங்க அப்படின்னு ஒரு ப்ரீவியஸ் இயர் வந்துச்சு. நாள் அப்படின்னா நாலடியார், இரண்டுனா திருக்குறள். இதுல பெருமுத்தரையர்னு ஒரு மன்னர் பத்தி, முத்தரையர்னு ஒரு மன்னர்கள் இருந்தாங்க, குறுநில மன்னர்கள். அதுல பெருமுத்தரையர் அப்படின்ற ஒரு மன்னர் பத்தின குறிப்பும் இந்த நாலடியார்ல இருக்கு. நாலடியார் அதான் முப்பாலா, இந்த முப்பாலா பகுத்தவர் யாருன்னா தருமர். இதுல இருக்க முக்கிய லைன் என்னன்னா, கல்வி கரையில கற்பவர் நார்சில, கல்வி அழகே அழகு. இதெல்லாம் ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ், எழுதிக்கோங்க. இல்ல இதுல தொகுத்தவர் தான், தொகுப்பித்தவர். அது அது எதுவும் ரிப்பீட்டடாவும் இல்ல, அது இல்ல தெரியல. இல்ல இல்ல, பதி தொகுத்தவங்க வேற, வெளியிட்டார். ரெண்டு ஒண்ணுதான். பதிப்பித்ததும் ஒண்ணுதான், வெளியிட்டது பதிப்பிச்சுதான் வெளியிடுவாங்க. இல்ல, ரிட்டனா எழுதி இருப்பாங்கல்ல முன்னாடி இருக்க ஓலைச்சுவடி எல்லாம் நம்ம இப்ப பேப்பர்ல ஒரு புக்கு மாதிரி அச்சடிக்கிறது, அச்சடிச்சு வெளியிடுறது. ரெண்டு சேம் தான். தொகுத்ததுன்னா அந்த காலத்துல போய் தேடி ஓலைச்சுவடியை எடுத்து சேகரிச்சு வச்சிருந்திருப்பாங்க அந்த காலத்துல. இது தொகுப்பித்தவர்னா அதுக்கு உதவுனவர், பொருளாதார உதவி பண்ணவர். பதிப்பித்தவர்னா இந்த காலத்துல அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் எடுத்து நமக்கு படிக்கிற மாதிரி புக்கு மாதிரி போட்டவர் பதிப்பித்தவர். அதான் அவங்க தான் வெளியிடுறாங்க. அதான் அதான் பதித்து வெளியிடுவாங்க. அதை நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். இதுல 400 பாடல்களும் 40 அதிகாரங்களும் இருக்கும். அந்த அதிகாரத்தை தான் மூணா பிரிச்சிருப்பாங்க. அறம் 13, பொருள் 24, இன்பம் 3.
எழுதியாச்சா? அடுத்தது பழமொழி 400. இந்த பழமொழி 400 சிறப்பு என்னன்னா ஒவ்வொரு நூல்லையும் ஒரு பழமொழி மாதிரி ஒண்ணு வரும். இதோட ஆசிரியர் மூன்றுரை அரையனார். மூன்றுரைங்கிறது அவரோட ஊரு, அரையனார் அப்படின்றது அவரோட பேர். அரையனாருங்கிறது அரையன் அப்படிங்கிறது எதுக்காண்டி குறிப்பிட்டாங்கன்னா அரசன் அரசனை அரையன் அப்படின்ற ஒரு பேர்லையும் குறிப்பிட்டாங்க. இவர் ஒரு அரசராகவும் இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு கூட்டும் இருக்கு. இவரோட சமயம் சமண சமயம். பாடல்கள் 400 பாடல்கள் எழுதியிருக்காரு. அதே வெண்பாதான். காலம் 4ஆம் நூற்றாண்டு. இந்த காலம் முக்கியம், நல்லா பாத்துக்கோங்க. 11 கீழ்க்கணக்கு நூல்கள்ல மிகுதியா வரலாற்று குறிப்புகளை உடைய நூல். நம்ம 8 தொகை நூல்ல மிகுதியா வரலாற்று குறிப்பை பெற்ற நூல்னு ஒரு நூல் பார்த்தோம் இல்ல, அகநானூறு. அகநானூறு இதுல அந்த முக்கியமா இருக்க அந்த பழமொழிகள் என்னன்னா ஆற்றுணா வேண்டுவதில் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா, கற்றலின் கேட்டலை நன்று. எழுதிக்கோங்க. எழுதியாச்சா? அடுத்தது மணிமொழி கோவை. இந்த மணிமொழி கோவை அப்படின்றது இந்த குரூப் 2 எழுதிருந்தீங்கன்னா இது கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சு தமிழ்ல. மணிமொழி கோவை என்று அழைக்கப்படும் நூல்கள் என்னென்னு. இது மாதிரி இந்த 11 கீழ்க்கணக்கு நூல்கள்ல இரு 400, மணிமொழி கோவை, ஐந்து ஐந்திணைகள் அந்த மாதிரி பிரிவு இருக்கும். அந்த பிரிவுலாம் நல்லா பாத்துக்கோங்க. இது மணிமொழி கோவைனா மணினா நான்மணி கடிகை, மொழினா முதுமொழி காஞ்சி, கோவைனா இது பின்னாடி வரும். கோவைனா ஆசார கோவை. நான்மணி கடிகைன்னு இதுக்கு எது ஏன் பேர் வந்துச்சுன்னா கடிகை அப்படின்றது ஒரு பெண்கள் அணியும் அணிகலன். இந்த அணிகலன்ல 4 மணிகள் இருக்கும். 4 மணிகள் இருந்து அழகா இருக்கிற மாதிரி இந்த செய்யுள்ள 4 கருத்து இருக்கும். அந்த மணிகள் போலவே 4 கருத்து இருந்து அழகா இருக்கனால நான்மணி கடிகை அப்படின்ற பேர் வருது. இதை எழுதினவர் விளம்பி நாகனார். விளம்பி அப்படின்றது அவரோட ஊரு, நாகனார் அப்படின்றது பேரு. சமயம் வைணவம். பாடல்கள் 104, பாவகை இதுவும் வெண்பாதான். துண்டு என்னும் அடைமொழியால் அழைக்கப்பட்ட நூல். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். கடிகை என்றால் அணிகலன் என்று பொருள். அதான் 4 மணிகள், அந்த முன்னாடி சொன்ன பாயிண்ட் நோட் பண்ணி. புரியல. மொழினா முதுமொழி காஞ்சி.
மணிமொழி கோவைன்னு அழைக்கப்படுற நூல்கள் என்னென்ன? 3 நூல்கள். எழுதியாச்சா? முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சியோட ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார். இது 5ஆம் நூற்றாண்டு. ஒரு ஊர் கூடலூர். அதிகாரம் 10 இருக்கு. இதில் 100 பாடல்கள். இது பாவகை. இதுக்கு முன்னாடி எல்லாம் வெண்பா வெண்பான்னு பார்த்தா, இது குறள் தாளிசை. முதுமொழி அப்படின்றத அர்த்தம் என்னன்னா, மூத்தோர் சொல்லும் அறிவுரைன்னு வரும். மூத்தோர் சொல் அல்லது மூத்தோர் சொல்லும் அறிவுரை அந்த மாதிரி வரும். வேறு பெயர்கள் என்னென்னா, அறவுரை கோவை, ஆத்திச்சூடியின் முன்னோடி. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அறவுரை கோவை, அறம். நிலையாமையை சொல்லும் காஞ்சி திணையின் துறைகளுள் ஒன்று. நிலையாமைனா மனித வாழ்க்கையில எதுவுமே நிலை இல்லை அப்படின்ற ஒரு கொள்கை மாதிரி. அந்த நிலையாமையை சொல்ற காஞ்சி துறையில உள்ள ஒரு நூல் தான் இந்த மதுரை காஞ்சி. இந்த மதுரை காஞ்சி 10 அதிகாரங்கள்லயும் 10 பாடல் இருக்கும். அந்த 10க்கு 10 பேர் இருக்கு. சிறப்பு 10, இல்லை 10, அறிவு 10, எளிய 10 இந்த மாதிரி. இதுல ஒவ்வொரு 10லயுமே அந்த செயல் தொடங்குறப்ப ஆறுகளி உலகத்து அப்படின்னு தான் தொடங்கும். இதுக்கு கொஸ்டின் மாதிரி கேட்டாங்கன்னா அந்த ஆறுகளி உலகத்து அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஆறுகளி உலகத்துன்னு இருந்தா முதுமொழி காஞ்சி.
பல மணிகளை கோவையாக கொண்டு அதே மாதிரிதான் காஞ்சி அப்படின்றது ஒரு அணிகலன் தான். அதுவும் மகளிர் அணிகிறது என்னன்னா பல மணிகள் மணியா இருக்கிற மாதிரி ஒரு கோர்வை, அந்த மாதிரி ஒரு கோர்வையான இந்த மாதிரி நிறைய கோர்வையா கொண்ட ஒரு நூல்னால முதுமொழி கோவை அப்படின்னு அழைக்கப்படுது. முதுமொழி காஞ்சின்னு ஒரு கோர்வையா இருக்கனால முதுமொழி காஞ்சின்னு அழைக்கப்படுது. அதுவும் அணிகலனால கேட்கலாம், அணிகலனால் பெயர் பெற்ற நூல் என்னென்னு 2 நூல்கள் கொடுத்து கேட்கலாம். நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி. எழுதியாச்சா? அடுத்தது ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவை ஒரு 4 பாயிண்ட் தான் இருக்கும். ஆனா அந்த 4 பாயிண்ட்ல இந்த 3 பாயிண்ட் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டாங்க ரிப்பீட்டடா. பாத்துக்கோங்க. பெருவாயின் முள்ளியார், அவரோட ஊர் கயத்தூர், வெண்பாக்கள் 100 வெண்பாக்கள். ஆசாரக்கோவை வந்து நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு பொருள். முதுமொழி அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்? மூத்தோர் சொல். இது அப்படியே அடுத்ததும் பார்த்துருவோம். பார்த்துட்டு இது அப்படியே சேர்த்து எழுதி. அடுத்து மும்மருந்து. மும்மருந்து அப்படின்னா திரிகடுகம், திருபஞ்ச மூலம், ஏலாதி. இந்த 3மே மும்மருந்துன்னு அழைக்கப்படுது. இந்த திரிகடுகத்தோட ஆசிரியர் யாருன்னா நல்லாதனர். பாடல்கள் 100 பாடல்கள். பாவகை வெண்பா. இவரோட சமயமும் வைணவம் தான். வைணவம் சைவம்னு அந்த காலத்துல இருந்துச்சு. இப்ப இந்து அப்படின்ற ஒரு பேர் இருக்குல்ல, இது வந்து முன்னாடி இல்ல அந்த காலத்துல. இதை எப்படி நமக்கு இந்த பேர் வந்துச்சுன்னா, ஆங்கிலேயர்கள் வராங்க, ஆங்கிலேயர்கள் ஆட்சி பண்றப்ப நம்மள மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும்னு பாக்குறாங்க. பாக்குறப்ப சரி ஒரு பிரிவா மதமா பிரிச்சு எடுக்கணும் அப்படின்னு கிறிஸ்டினு, அப்புறம் முஸ்லீம், அப்புறம் சீக், இவங்கெல்லாம் அல்லாதவங்க எல்லாருமே இந்துன்னு தான் சொல்றாங்க. அந்த இந்து அவங்க சொன்ன அந்த இந்துல புத்தர்கள் வருவாங்க, ஜெயினர்கள், இந்த சமண மதம் இருக்குல்ல அவங்களும் வருவாங்க, எல்லாரையும் சேர்த்து அந்த மாதிரி ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. இது பின்னால மருவிதான் இப்ப எல்லாருமே இந்து மதம் அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சு. இது ஏன் இப்ப தமிழர்களுக்கு புறமா இருக்குன்னா, இப்ப நம்ம அந்த காலத்துல இங்க இருந்த தமிழர்கள் இறை வழிபாடு எப்படின்னா வைணவம் சைவம்னு இருந்துச்சு. சைவம்னா சிவனை கும்பிடுறவங்க, வைணவம்னா மாயவன் திருமாலை கும்பிடுறவங்க. இப்படி இருந்தது. இப்ப நம்ம குலதெய்வ வழிபாடு இருக்கும். நம்ம குலதெய்வ வழிபாட்டுல நம்ம சாமிய இப்ப பொங்கல் அன்னைக்கு போனோம்னா, திருவிழா அன்னைக்கு போனோம்னா அங்க பூசாரி இருப்பாங்க. மிச்ச நாள் நம்ம போனோம்னா நம்ம தான் அங்க மாலை போடுவோம், நம்ம தான் அதுக்கு பூஜை பண்ணுவோம். இந்த மாதிரி மத்த திருச்சி இப்ப தஞ்சை பெரிய கோயில் இருக்கு. தஞ்சை பெரிய கோயிலே நம்ம பிரகதீஸ்வரர் கோயில்னு சொல்லிட்டு இருக்கோம். தஞ்சை பெரிய கோயில் பெருவுடையார் கோயில்னு அர்த்தம். அவர் ராஜராஜ சோழனே பெருவுடையார் கோயில், கெட்டினவனே பெருவுடையார் கோயில்னு பேர் வைக்கிறான். நீங்க இப்ப வந்து பிரகதீஸ்வரர் கோயில்னு புதுசா ஏதோ சமஸ்கிருதத்துல வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி அந்த தஞ்சை பெரிய கோயில்ல ராஜராஜ பெரும்பறையன் அப்படின்னு ஒரு பூசாரி இருந்திருக்காரு. பறையர் இனத்தவர் ராஜராஜ சோழனோட காலத்துல பூசாரியா இருந்தார். இதை இப்ப யாராச்சும் சொன்னா நம்புவாங்களா? இது கல்வெட்டுல அவர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. இந்த மாதிரி நம்மளோட இறை வழிபாடு அப்படி இருந்துச்சு. ஆனா இந்த வெள்ளைக்காரங்களோட அந்த தவறான ஒரு இதனால நமக்கு இந்து அப்படின்ற ஒரு பேரு வந்துருச்சு. இது எங்க பிரிவா இருக்குன்னா, இப்ப இந்தியால மட்டும்தான், இப்ப சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி, சுதந்திரம் கிடைச்சு கொஞ்ச நாட்கள் வரைக்கும் இந்தியால மட்டும்தான் தமிழர்களோட பேரு கிறிஸ்டியன் முஸ்லீமை பின்பற்ற தமிழர்களோட பேரு இந்துன்னு இருந்துச்சு. இலங்கையில உலகம் ஃபுல்லா இருப்பாங்கல்ல தமிழர்கள், அவங்களாம் தங்களை தமிழ் மதம், சைவர்கள், வைணவர்கள் தான் தங்களை அடையாளப்படுத்திட்டு இருந்திருக்காங்க. இது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது அதான் இவரோட சமயம் வைணவம். வைணவம்னா திருமாலை கும்பிடுறவங்க. இந்த திரிகடுகம், திரினா மூணுன்னு ஒரு பொருள் இருக்கு. அந்த 3னா சுக்கு, மிளகு, திப்பிலி. இது இம்பார்ட்டன்ட். இந்த மூன்றும் நோயை தீர்ப்பன. அதே போலயே இந்த நூல் அமைந்திருக்கிறது மக்களின் மனமயக்கத்தை தீர்க்கும். திரினா 3, கடுகம்னா காரமுள்ள பொருள். இந்த நல்லாதனார் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருத்து அப்படின்ற ஒரு ஊரை சேர்ந்தவர். மருந்தினால் பெயர் பெற்ற நூல். இந்நூல்ல 66 பாடல்கள். நன்மை தருவனா என்னென்ன அப்படின்னு 66 பாடல்களும், தீமை தருபவை எவன அப்படின்னு 34 பாடல்களும் சொல்லுது. பாயிரச் செயல் அப்படின்ற ஒரு செயல் இருக்கு. அந்த செயல்ல இவரை இந்த நல்லாதனாரா வந்து செரு அடுத்தோல் நல்லாதன் அப்படின்னு சொல்றாங்க. இதை வச்சு என்ன தெரியுதுன்னா, இவர் ஒரு போர் வீரரா, செருனா பகை அளிச்ச நல்லாதன் அப்படின்னு சொல்றதுனால இவர் ஒரு போர் வீரரா இருக்கலாம் அப்படின்னு நம்ம கணிச்சுக்கிறோம். ஆசார கோயில இருந்து எழுதி. அடுத்தது சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலமோட ஆசிரியர் காரியாசான். இவரை அதே பாயிரச்சியில் மாக்காரியாசான் அப்படின்னு சொல்லுது.
இவரோட சமயம் சமணம், பாடல்கள் 97. இது வெண்பாவால் ஆனது. சிறுபஞ்ச மூலம் அப்படின்ற பொருள் என்னன்னா 5 சிறிய வேர்னு அர்த்தம். மூலம்னா வேர்னு அர்த்தம். மூலம்னா ஆரம்பிக்கிற இடம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் வேர். பஞ்சு அப்படின்னா பஞ்சனா 5ன்னு அர்த்தம். சிறிய 5 வேர்கள் அப்படின்றதுதான் பொருள். அந்த 5 வேர்கள் எதோடதுன்னா கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 வேர்கள். தொல்காப்பியம் ஒரு வனப்புன்னு ஒரு நிறைய இது சொல்லியிருக்கும். 18க்கும் மேல சொல்லியிருக்கும். அந்த வனப்புகள்ல அம்மை அப்படின்ற ஒரு வனப்பை சேர்ந்தது. வனப்பை ஒத்து போயிருக்கிறது இந்த சிறுபஞ்ச மூலம். இதுல நன்மை தருவன தீமை தருவன மட்டும் பார்த்தோம். இதுல நன்மை தருவன தீமை தருவன நகைப்புக்குரியவன்னு வாழ்வியல் உண்மைகளை 3 பகுப்பாக சொல்லுது. நன்மை தருவன எத்தனை இருந்துச்சு? 66. தீமை தருவன இது அந்த மூலம் அப்படின்றது என்ன அப்படின்றது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். வேர் அப்படின்றது இல்ல. இந்த வழுதுணை காய்னா கத்திரிக்காயோட ஒரு வகை தான். கத்திரிக்காய் தான். கண்டங்கத்திரிங்க அப்படிங்கிறதும் ஒரு கத்திரிக்காயோட வகை. வழுதுணைனா நான் வச்சுக்கோங்க, கத்திரிக்காய். இல்ல சரியா தெரியல, நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். வழுதுணைனா கத்திரிக்காய் தான். அது ஒரு ஔவையார் பாடல்ல வரும். ஏது கத்திரிக்காய் கிடையாது. வழுதுணை அப்படிங்கிறது ஔவையார் பாடல்ல ஒரு இதுல வரும். எழுதியாச்சு. அடுத்தது ஏலாதி. திரிகடுகம் 3 மருந்தா, சிறுபஞ்ச மூலம் 5 மருந்து, ஏலாதி 6 மருந்து. 6 மருந்து பொருட்களை கூறுறது. இது ஏன் ஏலாதின்னு பெயர் பெற்றிருக்கும்னா ஏலத்தை முதன்மையா கொண்டிருக்கும். அதனால ஏலாதி அப்படின்னு ஒரு பெயர் பெற்றிருக்கும். இதோட ஆசிரியர் கனி மேதாவியார். இவர் கனி மேதையார் அப்படின்ற ஒரு இன்னொரு பேரு இருக்கு. இவரோட சமயம் சமணம். இவர் 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இந்த பாடல்ல சிறப்பு பாயிரம், தற்சிறப்பு பாயிரம் உட்பட 81 பாடல்கள் உள்ளது. தமிழுக்கு அருமருந்து அப்படின்னு இன்னொரு பேரும் இந்த நூலுக்கு இருக்கு. அதான் ஏலத்தை முதன்மையாக கொண்டது. இதுல என்னென்ன இதுனா ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி. அந்த ஃபர்ஸ்ட் திரிகடகத்துல பார்த்த 3, இந்த 3 நம்ம ஆட் பண்ணி படிக்க போறோம். அவ்வளவுதான். அருமருந்து அதேதான். அருமருந்து அந்த மும்மருந்து போன்று உடல் பிணியை தீர்ப்புற மாதிரி மனித உள்ளத்தின் உள்ள அறியாமை தீர்க்க அந்த மாதிரிதான் வரும். நிலையாமை பற்றி, நிலையாமை அப்படின்ற கொள்கையை சொன்னது எதுன்னு பார்த்தோம்? முதுமொழி காஞ்சி. அது மாதிரி சமண சமயத்திற்கே ஒரு கொல்லாமைனா எதையுமே கொல்லாததுன்னு ஒரு பொருள் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா இது எனக்கு வேணும், இது எடுத்துக்கொள்றது. அந்த கொல்லாமை அப்படின்ற ஒரு பண்பு இருக்கும் சமணர்களுக்கு. துறவியா இருப்பாங்கல்ல அவங்களுக்கு அந்த பண்பை அடித்தளமா சொல்ற நூல் தான் ஏலாதி. கனி அப்படின்னா கணிதம்னு பொருள் இருக்கு. ஜோதிடமுக்கும் அப்ப கணிதம் தான் பொருள். அதுல மேதையா இருந்தனால அவர் கனி மேதாவியார் அப்படின்னு ஒரு பெயர் பெற்றிருக்காரு. சரி, இது எழுதிக்கோங்க. இதுக்காக எழுதிக்கோங்க. எழுதியாச்சு. அடுத்தது 440 நூல்கள் தான் இது. இது இன்னா 40, இனியவை 40, களவழி 40, அப்புறம் இன்னொரு ஒரு நூல் வரும். ஆசிரியர் கபிலர். சைவ சமயம். இது வரைக்கும் சைவ சமயமே பார்க்கல. 14 கீழ்க்கணக்கு நூல்ல முதல் ஆளு தான் கபிலர். இன்னா 40 நூல்களை கொண்டது. பாவகை வெண்பா. இவர் 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் முன்னாடி ஒருத்தவர் பார்த்தோமே, மூன்றுரை அரையனார்னு ஒருத்தவர். பழமொழி நானூறு ஏற்றிய மூன்றுரை அரையனார். இன்னா அப்படின்னா துன்பம். இதுல என்ன சொல்லுவாங்கன்னா
இதெல்லாம் துன்பம் தர்ற செயல்கள் அப்படின்னு சொல்லப்படுறதான் இது. இனியவை 40ல இதெல்லாம் இன்பம் தர்ற செயல்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் 164 இன்னாத செயல்களை பத்தி சொல்லியிருப்பாங்க. சங்க காலத்துல ஒரு கபிலர் வருவார். அந்த நம்ம 11 மேல் கணக்குல ஒரு கபிலர் படிச்சிருப்போம். அந்த குறிஞ்சி பாட்டு எழுதினவர் அவர் வேற, இந்த கபிலர் வேற. இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அந்த கபிலர் வந்து புலால்னா இது மாமிசம், இறைச்சி. இறைச்சி சாப்பிடலாம், இறைச்சி சாப்பிடறத பத்தி தமிழரோட வாழ்வியல், அப்புறம் கல் உண்ணல் பத்திலாம் சொல்லியிருப்பாரு. இவர் இந்த கபிலர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இதெல்லாம் இதெல்லாம் செய்யக்கூடாதது, இறைச்சி சாப்பிடக்கூடாது, கல் உண்ணக்கூடாதுன்னு. அதனால இவங்க 2 பேரும் வேற வேற அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுது. அதான் 64 இன்னாத செயல்களை சொல்றது. இதுல முக்கியமான லைன் என்னன்னா, உண்ணாது வைக்கும் பெரும்பொருள் வைப்பின்னா, தீமை உடையார் அருகில் இருத்தல் இன்னா, ஊனை தின்று ஊனை பெருக்கல் முன்னின்னா, பந்தமில்லா மனைவியின் வனப்பின்னான்னு வரும். இதை நோட் பண்ணிக்கோங்க. இது மட்டும் நான் இங்க எழுதுறேன். ஊன்னாலும் இறைச்சி தான். எழுதியாச்சு. அடுத்தது இனியவை 40. இனியவை 40 இயற்றியவர் பூதன். இந்த ஆசிரியர் பேர்கள்லாம் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. பூதஞ்சேந்தனார், ஊர் மதுரை, காலம் 2ஆம் நூற்றாண்டு. அதே 40 பாடல்கள் தான். பாவகை வெண்பா. இதுல 124 இனிய செயல்களை பத்தி சொல்றாங்க. இத ரெண்டுமே இன்னான்னு முடிஞ்சா இன்னா 40 கண்டுபிடிச்சிடலாம். ஒரு அடிகள் கொடுத்து கேட்டாங்கன்னா, இனியவைன்னு முடிஞ்சு வந்தா இனியவை 40. இப்பதான் கொஞ்சம் ட்விஸ்டடா அந்த இனியவைன்னு இருக்க இடத்த மட்டும் தூக்கிட்டு முன்னாடி இருக்கிறத மட்டும் கொடுக்குறாங்க. ஆர்கலி உலகத்துன்னு முதல் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது என்ன நூல்? ஆர்கலி உலகத்து. இதுக்கு முன்னாடி பார்த்தோமே, ஆர்கலி உலகத்துன்னு தொடங்குற எல்லா 10ம் ஆர்கலி உலகத்துன்னு தொடங்குமே. முதுமொழி காஞ்சி. அதான் இப்பாடலின் இறுதியில் இனிதே இனிதேன்னு முடியும். சலவரை சார விடுதல் இனிதே. இதுலதான் கேட்டிருந்தாங்க, இந்த சலவர் அப்படின்னா தீயவர்னு அர்த்தம். இதான் யூனிட் 8ல ஒரு இதுல கேட்டிருந்தாங்க, சலவர் அப்படின்னா என்ன பொருள்னு. சலவரை சாரா விடுதல் நன்றி. தீயவர் பக்கத்துல போகாம இருக்கதே இனிது. எழுதிக்கணும். திருக்குறளை நேத்து என்ன அதிகாரம் பார்த்தோம்? வினைத்திட்பம். என்னென்ன குறள்கள்? வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம், மற்றவை எல்லாம் பிற. அடுத்த குறள் ஊரோரல் உற்றபின் ஓல்காமை இவ்விரண்டும். இதுல ஆறு அப்படின்றதோட பொருள் நேத்து பார்த்தோம். ஆறு அப்படின்னா என்ன? நெறி. அடுத்த குறள் கடைக்கொட்கின் செய்யத்தக்கது ஏற்ற விழுமம் தரும். விழுமம் அப்படின்னா சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உருள் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து. அடுத்த குறள் எழுதிக்கோங்க. கலங்காது கண்ட வினைக்கண் துளங்காது
தூக்கம் கடிந்து. இதுல என்ன சொல்றாருன்னா, கலங்காது. இப்ப நம்ம மனத்தெளிவு இல்லாம மனத்தெளிவோட ஒரு முடிவு எடுக்கிறோம். ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவை நம்ம அச்சீவ் பண்ற வரைக்கும் அதுல ஒரு இடைவிடாது துளங்காதுன்னா சோம்பல்னு அர்த்தம். ஒரு சோம்பல்னாலேயோ இல்ல எந்த ஒரு காரணத்தினாலேயும் தூக்கம்னா இடைவிடாதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல இடைவிடாது ஒரு மன உறுதியோட அதை நினைச்சு போராடணும் அப்படின்றத இந்த பொருள். இந்த குறள் வந்து முன்னாடி ஒரு குறள் பார்த்தோம், கடை கொட்கின். அதுல என்ன சொல்லியிருப்பாங்க, இப்ப நம்ம ஒரு செயல் எடுத்தோம்னா இறுதி வரை போகணும், இடையில நிப்பாட்டிடக்கூடாது. அதே மாதிரிதான் இதுவும். ஒரு செயல் இதான் ஆழம் பார்த்து கால உடன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரிதான் நம்ம மனதெளிவோட ஒரு முடிவு எடுக்கணும். அந்த முடிவை கடைசி வரைக்கும் அச்சீவ் பண்ற வரைக்கும் சோம்பல் எதுலையும் சிக்கிராம சரியா முன்னேறணும் அப்படின்றத அந்த குறள். எழுதியாச்சா? எழுதி கலங்காதனா மன தெளிவுடன். எழுதியாச்சா? அடுத்த குறள், துன்பம் உறவரினும். துன்பம் துறவரினும் செய்க துணிவாற்றி. இன்பம் பயக்கும் வினை. இதுல என்ன சொல்றாருன்னா, இப்ப நமக்கு ஒரு இன்பம் தர்ற ஒரு வினை நம்ம ஒண்ணு நினைச்சிருக்கோம், ஒரு செயல் அடையணும்னு நினைக்கிறோம், அது நமக்கு சந்தோஷம் தரும். அதை நம்ம அடையணும், அந்த ஒரு இன்பத்தை அடையணும், அந்த இடத்தை நம்ம அடையணும்னா துன்பம் உறவறினும்னா மிகுந்து வருதல். துன்பம் நமக்கு மிகுதியா வந்தாலும் அதையும் தாண்டி ஒரு மன வலிமையோட அந்த நம்ம என்ன நினைச்சோமோ அந்த கோலை நோக்கி போகணும். அதுதான் இந்த குறளோட பொருள். அடுத்த குறள், எனைத்திட்பம் எய்திய கண்ணும் வினைத்திட்பம் வேண்டாரை வேண்டாத உலகு. இதுல இணைத்திற்பம்னா நம்மகிட்ட என்ன வலிமைனாலும் இருந்துகிட்டோம், பண வலிமையோ இல்ல பின்புலமோ எதுனாலும் இருந்தாலுமே, என்ன வலிமை நம்மகிட்ட இருந்தாலுமே வினைத்திற்பம் மன உறுதி இல்லைனா, ஒரு செயல் உறுதி மன உறுதி இல்லைனா நம்மளை இந்த உலகம் ஏத்துக்காது. வேண்டாரே வேண்டாது உலகு. இது கேட்கலாம், யார உலக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க? வினைத்திற்பம் இல்லாதவங்கள ஆப்ஷன்ல இருக்கும், அதுதான் போடணும். இதுல பொருள் அவ்வளவா தேவையில்ல, புரியும் உங்களுக்கு. வினைத்திற்பம் எய்த கண்ணும் வினைத்திற்பம் வேண்டாரே வேண்டாது உலகு. மனவலிமையை இதுல இன்டைரக்டா சொல்லியிருப்பாரு. வினைத்திற்பம்னா செயல் வலிமை. அந்த செயல் வலிமை இருக்கணும்னா நமக்கு மன வலிமை இருக்கணும் அப்படின்ற மாதிரி.
இணைத்திப்பம்னா என்ன பலம் இருந்தாலும், என்ன பலம்னா அதான் பண பலம், பொருள் பலமோ இல்ல என்ன பலம் இருந்தாலுமே நம்மட மன வலிமை இல்லைன்னா நம்ம வீக் தான், நம்மள இந்த உலக மக்கள் ஏத்துக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு. எழுதியாச்சுல? எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் திண்ணியர் ஆகப்பொறின். ஆகப்பெறின். இதுல என்ன சொல்றாருன்னா, எண்ணத்துல திடமா உள்ள ஒருத்தவங்க அவங்க எண்ணியதை எண்ணியபடியே அடைவாங்க. எய்துனா அடைதல், திண்ணியர்னா வலிமை. எண்ணத்துல வலிமை கொண்டவங்க அவங்க எண்ணினதை எண்ணினபடியே அதை அடைவாங்க. அதுதான் சிம்பிள் தான். அடுத்த குறள், வீரேதி மாண்டார் வினைத்திற்பம் வேந்தர்கண் ஊரேதி உள்ளப்படும். இதுல வீறு அப்படின்னா சிறப்பு, மாண்டார் அப்படின்னா ரெண்டு பொருள் வரும், இரத்தலும் வரும், மாட்சியை உடையவர், ஒரு உயர்ந்த நிலையை அடைந்தவர். ஒரு வினைத்திற்பம் கொண்டவரோட, வினைத்திற்பம் கொண்டு ஒரு உயரம் அடைந்தவரோ அல்ல இறந்தவருடைய சிறப்பு, அந்த மன வலிமையோட ஒரு சிறப்பு அடைஞ்சிருப்பார் பாத்தீங்களா. வேந்தர் தான் அப்ப அந்த காலத்துல வேந்தர் தான் எல்லாரும் டாப்பு. அந்த வேந்தர் கண்ணே ஊருன்னா நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம், ஒரு இடையூறு இல்ல துன்பம் அந்த மாதிரி ஒரு பொருள்ல வரும். அந்த எல்லாத்துக்கும் டாப்பு அந்த வேந்தர் தான். அந்த வேந்தர் கண்ணிலேயே இவன் யாரா அப்படின்னு ஒரு பாக்குற மாதிரி ஒரு செயல் வந்து யார் தருவாங்கன்னா, இந்த வினை மன வலிமை கொண்டு ஒரு செயல் சிறப்பு அடைஞ்சிருப்பாங்க, ஒரு செயல் சிறப்புல இறந்திருப்பாங்க, அந்த மாதிரி அந்த பொருள் தான். நோட் பண்ணிக்கணும். முக்கியமா அதான் வீறுனா சிறப்பு, சிறப்பு எய்தி, எய்தினா அடைதல், மாண்டார்னா இரத்தல் அல்லது மாட்சியுடைய. எழுதியாச்சுல? நீரின்றி அமையா உலகம் அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னதுக்கு முன்னாடியே நேத்து ஒரு நூல்ல சொல்லியிருக்குன்னு பார்த்தோம், நற்றிணை. நற்றிணையிலையும் சொல்லியிருப்பாங்க, புறநானூர்லயும் சொல்லியிருப்பாங்க. இணைவை நாற்பது எழுதியாச்சுல? அடுத்து கார் நாற்பது. இதெல்லாமே அந்த நான் நாற்பதுக்குள்ள வர்றதுதான். அகப்பொருளோடு எய்த கார்கால வருணனை, கார்கால தெய்வம் வருணன்.
வருணனை 40 செயல்களால் பாடுறது. செய்யுள் 40 செயல்களால் கார்கால வருணனை கூறுறது. ஆசிரியர் மதுரை கண்ணன் கூத்தனார். இது எப்படி நான் வச்சுக்கீங்கன்னா, கார்ல கூத்தடிச்சாங்க அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. இது ஒவ்வொரு ஆசிரியரும் ஒரு விதமா நம்ம நான் வச்சுக்கலாம். செயல் இந்த செய்யுள் செயல்களில் முல்லை திணையோட இது 3 பாயிண்ட் தான். 3 பாயிண்ட்டுமே முக்கியமானது. இந்த கார்னார்ப்பது அப்படின்ற பாடல் செயலோட அதிகமா இருக்கிறது முல்லை திணையோட குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் வரலாம். அதுல முல்லை திணையோட முதல் கரு உரிபொருள்கள் இதுதான் அதிகமா இடம்பெற்றிருக்கு. அடுத்த வரதெல்லாம் ஒரு 3-4 பாயிண்ட் அந்த மாதிரி தான் இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் இருக்கும். எழுதியாச்சுல? எழுதியாச்சா? அடுத்தது களவழி 40. களவழி 40 ஒரு புறநூல்னு பார்த்தோம். களவழி 40 ஒரு புறநூல். இது ஒரே ஒரு புறநூல் தான் இருக்கு 11 கீழ்கணக்கு நூல்ல. பகைவரை அழிக்கும் களத்தை பாடுவதே களம்ங்கிறது அந்த காலத்துல 2 களம் இருந்துச்சு. ஏற்களம்னு ஒண்ணு இருந்துச்சு, போர்க்களம்னு ஒண்ணு இருந்துச்சு. ஏற்களம்னா நெல்லை அடிச்சு நெல்லை பிரிப்பாங்க அந்த இதுல இருந்து, அது ஏற்களம். போர்க்களம்னா போர்ல பகைவரை அழிக்கிறது. அந்த போர்க்களத்தை பத்தி பாடுறதா அந்த களவழி 40. திருக்கழுமல இப்ப நேத்து பார்த்தோம் வெண்ணி பரந்தலையில ஒரு போர் நடந்துச்சு. அது மாதிரி திருக்கழுமலத்துல ஒரு போர் நடக்கும். இந்த போர் யார் யாருக்கு நடக்கும்னா சோழன் கோச்செங்கனனுக்கும் சேரன் கணைக்கால் இரும்புரைக்கும் நடக்கும். அந்த நடந்த போர்ல சோழன் வந்து சேரரை சிறைபிடிச்சிருவாரு. சிறைபிடிச்சவரை மீட்கிறதுக்காண்டி பொய்கையார் அப்படின்னு இந்த நூலை இந்த பாடல் பாடி அவரை மீட்டு இருப்பாரு. இந்த பொய்கையார் தான் இதோட ஆசிரியர். இந்த பொய்கையார் வந்து இப்படி இரும்புரைய மீட்டாரு அப்படின்றது எந்தெந்த நூல்ல சொல்றாங்கன்னா, இப்படி மீட்டாரு ஒருத்தவர் ஒரு அரசரை இன்னொரு அரசர்கிட்ட இருந்து ஒரு பாடல் பாடி அப்படின்னு தமிழ் வீடு தூது, கலிங்கத்து பரணி, மூவர் உலா இந்த நூல்கள் எல்லாம் அப்படி ஒரு குறிப்பு இருக்கு. பரணி அப்படின்ற ஒரு சிற்றிலக்கிய வகை இருக்கு. கலிங்கத்து பரணி அந்த மாதிரி ஒரு பரணி அப்படின்ற ஒரு சிற்றிலக்கிய வகை வந்து தோற்றதுக்கு இதுதான் முக்கிய காரணமா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதுல யானை போர் அந்த மாதிரி வரும். அந்த பரணி சிற்றிலக்கியமும் அதே மாதிரிதான் வரும். அதனால இது அதுக்கு முன்னோடியா இருந்திருக்கலாம் அப்படின்னு இருக்கு. இது கேட்கலாம், பரணி என்ற சிற்றிலக்கியத்தின் முன்னோடி எது, முன்னோடியான 11 கீழ்கணக்கு நூல் எதுன்னு கேட்கலாம். அதான் இதுல ஒவ்வொரு பாடலோட இறுதி சொல்லும் அட்டக்களத்து அப்படின்னு முடியும். ஆற்களி உலகத்தின் முடிகிறது என்ன நூலு? முதுமொழி காஞ்சி. இனியவைன்னு முடிஞ்சா இனியை 40, இன்னான்னு முடிஞ்சா இன்னா 40, அட்டக்களத்து அப்படின்னு முடிஞ்சிச்சுன்னா அது களவழி 40. இதுதான் போனதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. கணைக்கால் இரும்புரைக்கும் சோழன் ஊடால கேட்டிருந்தாங்க. சோழன் கோச்செங்கனுக்கும் எந்த இடத்துல போர் நடந்துச்சுன்னு திருக்கழு மலத்தில். இந்த அரசர்கள் பேரும் முக்கியம்.
இதுல இருக்கிறத அப்படியே எழுதாதீங்க. ஒரு ஐடியாக்கு சொல்றேன். இப்ப இந்த இந்த லைனை எப்படி ஷார்ட்டா எழுதலாம்னா, திருக்கழுமலம் போர். திருக்கழுமல போர்ன்னு எழுதிட்டு, இங்க சோழன் அவர் பேர் எழுதிட்டு, விசஸ் சேரனுக்கும் நடக்குது. மீட்க பொய்கையார் பாடியது. இவ்வளவுதான். இந்த மாதிரி சிம்பிளா இதுல இருக்கிறத அப்படியே எழுதுனீங்கன்னா உங்களுக்கு யூஸே இல்ல. படிக்கிறப்ப அப்படியே படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு உங்க மைண்ட்லயே ஈஸியா பதியும். பார்க்கறப்பயே புரிஞ்சிரும். நோட்ஸ் எடுக்கிறது இந்த மாதிரி உங்களுக்கு புரியுற மாதிரி ஷார்ட் நோட்ஸா எடுத்துக்கோங்க. அடுத்தது 5 ஐந்திணைகள். 4 400 என்னென்ன? இரு 400 நாலடியார் பழமொழி 400 மும்மருந்துகள் திருகடுகம் ஏலாதி திருப்பஞ்சமூலம் 440 என்னென்ன? இன்னா 40 இனியவை 40 கார் 40 களவழி 40. மணிமொழி கோவைனா என்ன? மணினா நான்மணி கடிகை நாசார கோவை. இதுல 5 ஐந்திணைகள். 5 ஐந்திணைகள்ல ஃபர்ஸ்ட் இது ஐந்திணை 50. ஐந்திணை 50 எழுதினவர் மாறன் பொறையனார். 10 வெண்பாக்களாலான திணைக்கு 10 மொத்தம் 5 திணை இருக்கு. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு. அதுல ஒவ்வொரு திணைக்கு 10 பாடல். வெண்பான பாடல்கள். அந்த பாடலோட ஒரு வகை. 50 பாடல்கள் மொத்தம் இருக்கு. இதுல திணை வைப்பு முறை. அந்த திணையை எப்படி ஆடுற நம்ம அகநானூர்ல பார்த்தோம். அகநானூர்ல திணையை ஒழுங்குபடுத்தி ஒரு அடுக்கா இருக்குன்னு. அதுல அதிக நூல்களை கொண்ட திணை எது? அதிக நூல் பாலை திணை. ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட்ல ஆப்ஷனை பாக்குறோமா, பார்த்தனே ஃபர்ஸ்ட் நமக்கு மைண்ட்ல ஒண்ணு தோணும். அதுதான் ஆன்சர். ஆனா இந்த மானங்கட்ட மைண்ட் என்ன சொல்லும்? யோசி யோசி இன்னும் பாரு. இது மாதிரி நிறைய எனக்கும் நடந்திருக்கு. இதுதான் உண்மை. நீங்க ஆப்ஷன்ல ஏபிசின்னு இருக்கா, ஃபர்ஸ்ட் எது பாக்குறீங்களோ அது குழப்பமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பாக்குறதே ஆன்சருக்கு டிக் பண்ணிருங்க. ரெண்டாவதா யோசிச்சீங்கன்னா அந்த ரெண்டாவது பாக்குறது தப்பாதான். ஒரு ஆன்சர் கீ பாக்குறப்ப இது உங்களுக்கு புரியும். திணை வைப்பு முறை எப்படி இருக்குன்னா, முல்லை ஃபர்ஸ்ட் முல்லை, அப்புறம் குறிஞ்சி மருதம் பாலை நெய்தல்னு திணை வைப்பு முறை இருக்கு. இதுல இந்த பாடல்ல ஒரு லைன் வந்து கேட்டிருக்காங்க. இந்த பாடல் வந்து ரொம்ப முக்கியமானது. இது என்னன்னா சுனை சிறுநீர் எய்தாதென்று எண்ணி பிணைமான் இனிதுண்ண வேண்டி கலைமான் வரும். கலைமான் கள்ளத்தின் ஊச்சம் சுரம் என்பார் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி. இதுல பொருள் என்னன்னா, ஒரு சின்ன சுனை இருக்கு. 2 மான்களே, ஒரு ஆண்மான் ஒரு பெண்மான் வந்து தாகத்துக்கு போகுது. அப்போ வந்து அந்த தண்ணி கொஞ்சம் தான் இருக்கு. அது அந்த ஆண்மானுக்கு தெரியுது. ஆனா அந்த ஆண்மான் தண்ணி பெண்மான் குடிக்கட்டும்னு விடுது. இப்படி இது குடிக்காம இருந்தா அந்த பெண்மான் குடிக்காது. புரியுதுல? இந்த மான் குடிக்காதனால இந்த ஆண்மான் என்ன செய்யுதுன்னா, குடிக்கிற மாதிரி ஒரு பாவனை செய்தான். குடிக்கிற மாதிரி தண்ணியில ஒரு பாவனை செய்து அந்த பெண்மான் குடிக்குது. இதுதான் அந்த காதலர் உள்ளம் படர்ந்த நெறி அப்படின்னு இந்த 550 சொல்ல ஒரு முக்கியமானது. இதுல வந்து இதே மாதிரியே ஒரு லைன் இருக்கும். கள்ளத்தின் ஊச்சம் சுரம் என்பார் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி மாதிரியே 570 காதலர் உள்ளம் படர்ந்த நெறி இருக்கும். இதுல இந்த கன்ஃபியூஷன் இருக்கனாலதான் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருப்பாங்க. இந்த 2 லைன் தான் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டது. இது என்ன நூல்னு எழுதிக்கோங்க.
கலைமான். இல்ல பிணைமான்னா பெண்மான்னு அர்த்தம். கலைமான்னா ஆண்மான்னு பொருள். எழுதியாச்சா? கள்ளத்தின் உச்சம். இந்த பிணைமானோட கலைமானோட கள்ளம். கள்ளம்னா ஏமாத்துதுல. ஏமாத்துறத உச்சம்னா காதலர் உள்ளம் சுரம். சுரம்னா மறைச்சு மறைச்சு வைக்கிற மாதிரி. கள்ளத்தின் உச்சம் சுரம் என்பார் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி. அந்த அது பொய் சொல்றதோட இதுதான். எழுதியாச்சுல. அடுத்தது ஐந்தினை எழுபது. இந்த ஐந்தினை எழுபதோட ஆசிரியர் மூவாதியார். இது அகப்பொருள் பாடல்களை கொண்டது. முகப்புல கடவுள் வாழ்த்து மாதிரி பிள்ளையார் வணக்கம் கொண்ட நூல் இது. இது வரைக்கும் எதுலையுமே பிள்ளையார் வணக்கம் பார்க்கல. இதை நோட் பண்ணிக்கோங்க. பிள்ளையார் வழக்கம் கொண்ட நூல். திணைக்கு 16 செயலாக 5 திணைக்கும் 70 நூல் தான் இருந்திருக்கணும். 70 நூல் இருந்திருக்கணும். 70 நூல் கிடைக்கல. 66 நூல் தான் கிடைச்சிருக்கு. திணைக்கு 14. அது திணைக்கு 10. இது திணைக்கு 14. திணை வைப்பு முறை இது குறிஞ்சி, முல்லை, பாலை, மருதம், நெய்தல். கொஞ்சம் டிஃபரன்ஸா மாறி வரும். இதுல அந்த லைன் என்னன்னா குழப்புற லைனு. அந்த இதுல என்ன பார்த்தோம்? கள்ளத்தின் ஊச்சம் சுரம் என்பார் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி. இதுல ஒரே ஒரு தான் மாறி இருக்கும். வழங்கும்னு மாறி இருக்கும். இதனாலதான் அந்த இதை ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருப்பாங்க. இந்த வழங்கும்னு வந்துச்சுன்னா 70. 50னா ஊச்சம் ஊச்சம் சுரம்னு வரும். அத கொஞ்சம் தெளிவா படிச்சுக்கோங்க.
எழுதியாச்சா? அடுத்தது திணைமொழி 50. திணைமொழி 50ஓட ஆசிரியர் கண்ணன் சேந்தனார். இந்நூல்ல 46 இன்னிசை நூல்களும் 4 நேரிசை நூல்களும் இருக்கும். மொத்தம் 50 நூல் இருக்கும். இதோட திணை வைப்பு முறை குறிஞ்சி, பாலை, முல்லை. இதுல இம்பார்ட்டன்ட்னா இந்த ஆசிரியர் பேர் கேட்பாங்க. அப்புறம் இந்த இது இம்பார்ட்டன்டா படிச்சுக்கோங்க. இந்த திணை வைப்பு முறை, இந்த 3 பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ரொம்பலாம் டீடைல்ஸ் இல்ல. குறிஞ்சி, பாலை புக்லயும் அவ்வளவா இருக்காது இந்த இதெல்லாம். குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம், நெய்தல். அது திணை வைப்பு முறை ஒவ்வொன்றுக்கு குழப்பம். அதை கொஞ்சம் தெளிவா படிச்சுக்கோங்க. ஏதாவது ஷார்ட்கட் மாதிரி வச்சு கூட படிச்சுக்கோங்க. எழுதியாச்சா? அடுத்தது திணைமாலை 150. இந்த திணைமாலை 150 அவரோட இந்த நூலை எழுதின ஆசிரியரை முன்னாடியே பார்த்திருப்போம். கனி மேதாவியார். கனி மேதாவியார் ஒரு நூல் எழுதினார், முன்னாடி பார்த்தோம். அந்த நூல் பேர் என்ன? ஏலாதி. ஏலாதி எழுதினவர் கனி மேதாவியார். இன்னொன்னு திணைமாலை 150 எழுதினவர். அதான் அன்பின் ஐந்திணையை பற்றி கூறுற 150 செயல்கள் உடையது. பாண்டிய மன்னன் ஒருவரால் கனி மேதாவியார் புகழப்பட்டுள்ளார் அப்படின்னு இந்த நூல்ல சொல்லியிருக்காங்க. இந்த திணைமாலை 150ல இது கேட்கலாம். பாண்டிய மன்னன் ஒருவரால் கனி மேதாவியார் புகழப்பட்ட செயல் எதுன்னு. நமக்கு அந்த இடத்துல ஏலாதி இருக்கும், திணைமாலை 150 இருக்கும். தெளிவா பார்த்துக்கோங்க. இந்நூலின் தலைப்பு இந்த நூல்ல தலைப்புக்கு ஏற்ப 150 செயல் தான் இருக்கணும். ஆனா குறிஞ்சியில 31, நெய்தல்ல 31, முல்லையில 31, மிச்சதெல்லாம் 30ன்னு 153 பாடல்கள் இருக்கு. தலைப்புக்கு ஏத்தாப்புல 150 பாடல் தான் இருந்திருக்கணும். ஆனா ஒரு 3 பாடல் எக்ஸ்ட்ரா இருக்கு. இதுலயும் அதே திணை வைப்பு முறை இருக்கும். அடுத்தது கைநிலை. கை அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு. கை அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்ற பொருள் இருக்கு. அந்த ஒழுக்க நெறிகளை பத்தி கூறனால கைநிலை அப்படின்னு ஒரு பெயர் பெற்றிருக்கு. இதோட ஆசிரியர் புல்லங்காடனார். புல்லங்காடனார் திணைக்கு 12 செயல்கள் அப்படின்னு செயல்கள் அப்படின்னா 60 வெண்பாக்களை கொண்டது. 5 60ன்னு ஒரு இன்னொரு பெயர் பெற்ற நூல் தான் இந்த நூல். முன்னாடியே பார்த்தோம். அடுத்தது இந்நிலை நடத்துகிறேன், அதையும் சேர்த்து எழுதிடுங்க. இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள்ல அந்த கைநிலை அப்படின்ற இருக்கிறதுக்கு ஒரு முரண்பாடு ஒரு சில வரலாற்று ஆசிரியர்கள்ட்ட இருக்கு. கைநிலை 11 கீழ்கணக்கு இல்ல, இந்நிலை அப்படின்ற ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அத அந்த 11 கீழ்கணக்கு நூல்ல இணைச்சவர் யாருன்னா, கைநிலையை எடுத்துட்டு இந்நிலையை இணைச்சவர் யாருன்னா வ.உ. சிதம்பரனார். இது ரெண்டுமே ஒரு குழப்பம் உள்ளது. கைநிலை, இந்நிலை. இதுவும் ஒரு நீதி நூல் தான். இந்த இந்நிலையை இயற்றியவர் பொய்கையார். இந்த இந்நிலையை இயற்றியவர் பொய்கையார். இந்நூல்ல கடவுள் வாழ்த்து உட்பட 45 பாடல் இருக்கு. இந்த பொய்கையார் யாருன்னா களவழி நாற்பதை இயற்றியிருப்பாரு. அவர் தான். 5 ஐந்திணைகள் இதோட முடிஞ்சிடும். இது கைநிலையும் வரும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இல்ல, கைநிலையும் வரும். கைநிலை 5 60 அப்படின்னு இன்னொரு பேர் பெற்றனால அதுவும் வரும். ஆனா அதுல இந்நிலை வராது. இது ஒரு முரண்பாடான ஒண்ணு. கைநிலைய 5 50ன்னு கேட்டாங்கன்னா இந்த 5 வரும். இந்நிலைய இவங்க ஒரு சிலர்கிட்ட முரண்பாடு இருக்கனால மாத்துறாங்க. அந்த ரெண்டையும் குழப்பிக்காதீங்க. 5 50 திணை 5 50 5 ஐந்திணைகள் 5 50ல இருந்து கைநிலை வரைக்கும்.
எழுதியாச்சா? அடுத்தது ஐம்பெருங்காப்பியங்கள். ஐம்பெருங்காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இந்த 3 தான் நமக்கு நிறைய டீடைல்ஸ் இருக்கும். 2க்கு ஆசிரியர் பேரு, அந்த அடிகள் கொஞ்சம் கம்மியா பார்த்தாலே போதும். இது எழுதிக்கோங்க. அடுத்த பேஜும் பார்த்துட்டு அடுத்து எழுதிக்கலாம். இந்த ஐம்பெருங்காப்பியத்தை ஒரு முறை வைப்பா நம்ம பழம்பெரும்பாடல்னு பார்த்தோம், 8 தொகைக்கும் 10 பாட்டுக்கும். அது மாதிரி இதை ஒரு முறை வைப்பா வைக்கிறாங்க. திருத்தணிகை உலா அப்படின்ற ஒரு பாடல். அதுல சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான், கந்த மணிமேகலை புனைந்தான், நந்தா வளையாபதி தருவான், வாசவனுக்கிந்தா திலியா குண்டல கேசிக்கும் அப்படின்னு சொல்லுது. சிலப்பதிகாரம். இந்த சிலப்பதிகாரம் கதை உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியும், இருந்தாலும் நானும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த சேரன் செங்குட்டுவன், அப்புறம் சீத்தலை சாத்தனாருங்கிறவர் ஒரு புலவர். சேரன் செங்குட்டுவனோட தம்பி தான் இளங்கோவடி. இவங்க 3 பேரும் சேரநாடுனா அந்த பெருக்கு கேரளா. அங்க ஒரு மலைப்பக்கம் நடந்து போயிட்டு இருக்காங்க. போறப்ப ஒரு மலைவாழ் மக்கள்லாம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெண் தெய்வத்தை ஒரு விமானம் மாதிரி ஒண்ணு வந்து கூட்டிட்டு போச்சு, அது என்னன்னு தெரியலன்னு கேட்கிறப்ப, இதை கேட்டு விசாரிக்கிறப்ப சீத்தலை சாத்தனார் சொல்றாரு, அந்த பொண்ணோட வரலாறு எனக்கு தெரியும், நான் வேணா சொல்லவான்னு சுருக்கமா சொல்றாரு. அது என்னன்னா, மாநாயக்கன் ஒரு வணிகன் இருப்பாரு, மாசத்துவான் ஒரு வணிகன். இவங்க 2 பேருமே பூம்புகார் நகரம், காவேரி பூம்பட்டினம் வந்து சோழர்களோட துறைமுக நகரம். அந்த பூம்புகார் நகரத்தை சேர்ந்த பெரு வணிகர்கள் தான் இவங்க 2 பேருமே. மாநாயகன் மாசத்துவன். இவங்க 2 பேரோட மகளும் தான் இவர் கோவலனும் கண்ணகியும். இவங்க தான் இந்த கதையோட தலைவனும் தலைவியும். இவங்க 2 பேரும் கல்யாணம் முடிச்சு இல்லற வாழ்க்கையை ஆட்டிட்டு இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா மாதவி அப்படின்ற ஒரு கேரக்டர் உள்ள வரும். மாதவி அப்படிங்கிறவங்க ஒரு ஆடல் அரசி. அவங்க சின்ன வயசுல இருந்தே ஒரு அந்த தலைக்கோல் பட்டம்னு ஒண்ணு இருக்கும். அது வந்து இப்ப இருக்க பத்மஸ்ரீ பத்மபூஷன் மாதிரி அப்போ ஒரு பெரிய பட்டம் சோழர் அரசர் கையில. 5 வயசுல இருந்து 12 வயசு வரைக்கும் 7 வருஷமா ஆடல் கலை எல்லாத்தையும், இசைக்கலை எல்லாமே பயின்று அரங்கேற்றுவாங்க. அந்த சோழ மன்னர் முன்னாடி, எல்லாரும் முன்னாடியும், ஊர் மக்கள் முன்னாடி அரங்கேற்றுவாங்க. அரங்கேற்றப்ப அது நல்லா இருந்துச்சுன்னு அந்த தலைக்கோல் பட்டமும் பெற்றுருவாங்க. பெற்றனையும் அப்பதான் இவரு கோவலனும் அந்த இதை பார்க்க போயிருப்பாரு. பார்க்க போறப்ப அவங்கள பிடிச்சு போயிரும். கண்ணகியவே மறந்துடுவாரு. மறந்துட்டு வேற கல்யாணம் ஆயிருக்கும், இருந்தாலும் கண்ணகியவே மறந்துட்டு மாதவியை பிடிச்சிருக்கும். மாதவி வந்து அந்த இடத்துல ஒரு சுயம்வரம் மாதிரி ஒண்ணு நடத்த பார்ப்பாங்க. இந்த தலைக்கோல் இதை வந்து அதோட மதிப்பு வந்து 1008 பொற்காசு. இந்த பொற்காசு கொடுக்குறவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. இங்க இவர் தான் வணிகனோட மகன் தானே, இவர்கிட்ட நிறைய காசு இருக்கும். இவர் கொடுத்து கல்யாணம் பண்ணிடுவாரு. கண்ணகியவே மறந்துட்டு இங்கிட்டு ஒரு குடும்பம் நடத்திட்டு இருப்பாரு மாதவிட்ட. அப்போ ஒரு பொண்ணு பிறக்கும். அவங்க பேர் தான் மணிமேகலை. அந்த மணிமேகலைன்னு ஏன் அவங்களுக்கு பேர் வச்சிருப்பாங்கன்னா, மணிமேகலை அப்படின்றது வந்து கோவலனோட குலதெய்வ பேர். அந்த பேரை வச்சிருப்பாங்க. இது மாதிரி போயிட்டு இருக்கப்ப மணிமேகலை வந்து மாதவி வந்து ஒரு இடத்துல காணல் வரி அப்படின்னு ஒரு பாடலை பாடுவாங்க. காணல் வரியை பாடுறப்ப அவங்க வேற ஒரு இதை மீன் பண்ணி தான் பாடியிருப்பாங்க. ஆனா இவர் தப்பா புரிஞ்சுக்கிடுவாரு. நம்மளை தப்பா சொல்றாளோ, இன்னொருத்தவங்க மேல அது வந்து காவேரி நதியை அழகா வர்ணிக்கிற மாதிரி ஒரு இதா இருக்கும். ஆனா இவர் வந்து இன்னொரு ஆண்மகன் அவளை சொல்றாளோ அப்படின்னு நினைச்சிட்டு இவர் தப்பா நினைச்சிட்டு இவர் மாதவியிட சண்டை போட்டு மறுபடியும் கண்ணகிட்டே போவாரு. கண்ணகி வந்து ஏத்துக்கிட மாட்டாங்க, கோவப்படுவாங்க, இது பண்ணுவாங்க. ஆனாலும் சரி நம்ம வாழலாம், அவங்ககிட்ட அந்த கோவலன்ட்ட இருக்கிற செல்வம் எல்லாமே கரைஞ்சிரும். இந்த மாதவியோட வாழ்ந்ததுல ஒண்ணுமே இல்லாத ஒருத்தவராதான் வந்து கண்ணகி கிட்ட வருவாரு. வர்றப்ப சரி நம்ம இங்க இருந்தா இப்படி வாழ்ந்து கெட்ட ஒரு இதாயிரும், அதனால நம்ம பாண்டிய தேசம் போயிடுவோம், இந்த இடமே வேணாம், நம்ம போவோம் அப்படின்னு போவாங்க. போறப்ப அவங்ககிட்ட வந்து ஒண்ணு இருக்கும், அந்த சிலம்பு இருக்கும். அந்த சிலம்புல மாணிக்க பரல் இருக்கும். இந்த மாணிக்க பரல் இருக்க சிலம்பை கொண்டு போவாங்க. போறப்ப அது அழகா கரெக்டா மதுரை மாநகர் கோட்டைக்குள்ள போறப்ப அது அழகா இளங்கோடிகள் சொல்லியிருப்பாரு. கொடிகள் வந்து ஆடுச்சு, கொடிகள் வந்து வர வேணாம் போங்க அப்படின்னு அதை வந்து ஒரு ஊமையா சொல்லியிருப்பாரு. கொடிகள் ஆடுறத வந்து நீங்க இங்க வராதிங்க, உங்களுக்கு ஆபத்து இருக்கு போங்க அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு ஊமையா சொல்லியிருப்பாரு. இவங்க போற அந்த
சோழ நாட்டுல இருந்து பாண்டிய நாட்டுக்கு போறப்ப அந்த போற வழியில வந்து ஒரு 2 துறவிகளை பார்ப்பாங்க. கவுந்தியடிகள் அப்புறம் அரவணடிகள்னு. இந்த கவுந்தியடிகள் வந்து சமண துறவி, அரவணடிகள் வந்து பௌத்த துறவி. இவங்க 2 பேரும் வழிகாட்டுவாங்க. இப்படி இப்படிலாம் போணும். மதுரைக்கு போகணும்னா இந்த மாதிரிலாம் போகணும். 3 வழி இருக்கு. அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி அங்க போனோனையும் மாதிரி அப்படின்ற ஒரு ஆயர்குல பெண்ணு அவங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பாங்க. கண்ண கண்ணகிக்கும் கோவலனுக்கும். சரி நம்ம இங்க வந்துட்டோம்ல, இங்க இந்த இந்த சிலம்ப நம்ம வச்சு இங்க வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறப்ப இவர் போய் அந்த இதுல விற்க போவாரு. போறப்ப அங்க பாண்டிய நெடுஞ்செழியன் ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாங்க. அவர் பாண்டிய மன்னன் ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாரு. அவரோட மனைவியோட சிலம்பு காணாம போயிருக்கும். யார் தூக்கி இருப்பாருன்னா அங்க இருந்து ஒரு முக்கியமான அமைச்சர் வந்து அதை தூக்கி இருப்பாரு. அவர் என்ன நினைச்சிருவாரு, இதை தேடிக்கிட்டு இருப்பாங்க பாண்டிய மன்னரோட ஆட்கள். இவனை கோர்த்து விட்டுறலாம், இவன்ட்டையும் அந்த சிலம்பு ஒரே மாதிரிதான் இருக்கும். அது முத்தா அவங்ககிட்ட இருந்தது முத்து, பாண்டிய மன்னர் இருந்தது. முத்தை விட விலை மதிப்பானதான் மாணிக்கம். அந்த மாணிக்கம் வந்து கண்ணகி இவங்க கோவலன் கையில இருந்தது. இதை இவன் தான் திருடுனா அப்படின்னு போய் மன்னர்கிட்ட சொல்லிடுவாங்க. மன்னர் வந்து எதையுமே விசாரிக்காம அவனை கொன்று அவன் தலையை கொணருக அப்படின்னு சொல்லிடுவாரு. சொன்னோடனே இவங்க போவாங்க. போய் பாக்குறப்ப இவன் திருடன் மாதிரி இல்லையே, வணிக நல்லா ஒரு பணக்கார மாதிரி தான் இருக்கான், ஒரு வணிகன் மாதிரி இருக்கான் அப்படின்னு யோசிக்கிறப்ப அதே அமைச்சர் வந்துட்டு மன்னரோட ஆணையை நீங்க செய்யணும் அப்படின்னு அவர் தலையை வெட்டி கொன்றுவாங்க. கொன்னனையும் இந்த விஷயம் மாதிரிக்கு தெரியும். மாதிரி அந்த அடைக்கலம் கொடுத்த ஆயர்குல பெண் அவங்களுக்கு தெரிஞ்சனே அவங்க போய் கண்ணகிட்ட சொல்லுவாங்க. கண்ணகிட்ட சொன்னோனையும் இப்படி உன் ஹஸ்பண்டுக்கு திருட்டு பட்டம் கட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னே ரொம்ப ஒரு கோபம் வரும். எப்படி என் கணவனை திருடன்னு சொல்லி கொள்ளலான்னு போவாங்க. போய் வாயிற்காவலன்ட்ட நிக்கிறப்ப வாயிற்காவலன் பார்த்துட்டு தலைவிரி கோலத்தோட கண் அழுதுட்டே ஒரு பொண்ணு இங்க வந்திருக்கா, பத்திரகாளி மாதிரி, அந்த பொண்ணை இங்க உங்களை பார்க்கணும்னு சொல்றா அப்படின்னு சொன்னனையும் மன்னர் வந்து அவரை உள்ள அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாரு. சொன்னோடனே கண்ணகி வந்து அவரே தான் கேட்பாரு, கொடி போன்ற அழகுடைய பெண்ணே உனக்கு என்ன வேணும்னு கேட்பாரு. அதெல்லாம் இதெல்லாம் முக்கியமான லைன், அதுல எழுதி போடுறதுல வரும், அதுல பாத்துக்கோங்க. அறநெறி தவறிய பிழை நெறியா மன்னா உன்னோட உரைக்க ஒரு இது இருக்கு. நெறி தவறி ஒரு ஆராயாம ஒரு குற்றம் கொடுத்த மன்னனே உன்ட்ட ஒண்ணு கேட்க வேண்டி இருக்குன்னு சொன்னோனையும் என்ன கேளுன்னு சொல்லுவாங்க. சொன்னோனையும் என் கோவலன் வந்து என் கணவன். நான் வந்து இப்ப ஏற்பட்ட சோழ தேசத்துல இருந்து வந்தேன். சிபி சக்கரவர்த்தி, கொடை வள்ளலான சிபி சக்கரவர்த்தி, அவர் ஒரு சோழ மன்னர். மனுநீதி சோழன் வந்து அவர் எதனால புகழ் பெற்றாருன்னா, அவர் இப்ப இது சோழ தேசம்னா ஒரு மணி இருக்கும். அந்த மணி அது அரண்மனை மணின்னு சொல்லுவாங்க. அந்த மணி ஆட்டினா ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த மணி ஆட்டலாம். மணி ஆட்டினா அது அரசனுக்கு போகும். அரசன் அதை விசாரிக்க வருவாரு. ஒரு நாள் அந்த அந்த அரசரோட மகன் வந்து தேர்ல போறப்போ ஒரு பசுவை அடிச்சு கொன்றுவாரு, பசுவோட குட்டிய. அந்த பசு போய் நியாயம் கேட்கும். அந்த மணி அடிக்கும். மணி அடிச்சுனே விசாரிக்கிறப்ப ஏன் அந்த பசு மணி அடிச்சுன்னு போய் கேட்கிறப்ப இப்படி கொண்டுட்டாங்க அப்படின்னு. அப்ப அந்த பசுக்கு நடந்தது என் மகனா இருந்தாலும் அது தண்டிக்கணும் அப்படின்றனால அவன் மேலேயும் அந்த தேரை ஏத்தி கொல்லுவாரு. அப்ப ஏற்பட்ட சோழ குலத்துல இருந்து வந்த எனக்கு இந்த பாண்டிய தேசத்துல ஒரு அநீதி நடந்துருச்சு, என்னை இப்படி என் கணவனை இப்படி கொண்டுட்டீங்கன்னு சொன்னனையும், இது திருடனவனை கொல்றது அரச நீதி, நாங்க கொல்லதான் செய்வோம், இதை எப்படி நீ கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொன்னனையும், அந்த நீ என் கணவனை எப்படி நீங்க விசாரிக்காம திருடன்னு சொன்னீங்க, உங்ககிட்ட இருக்க சிலம்பை கொண்டு வாங்கன்னு சொன்னனையும் இன்னொரு சிலம்பு இருக்கும். அந்த சிலம்பை கொண்டு வந்தனையும் அந்த கைப்பற்றின சிலம்பு இருக்கும். அந்த கைப்பற்றின சிலம்பையை வாங்கிட்டு கண்ணகி உடைப்பாங்க. உடைக்கிறப்ப அந்த மாணிக்க பரல் வந்து இவரோட பாண்டிய மன்னனோட உதட்ட கிழிக்கிறப்பதான் அவளுக்கு புரியும், நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஒரு விசாரிக்காம ஒரு தண்டனை கொடுத்துட்டோம் அப்படின்னு புரிஞ்சனையும், யானை அரசன் யானை கல்வன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே இப்பேற்பட்ட பாண்டியர்களும் அறநெறி தவறாம இருந்திருக்கு, ஆனாலும் இந்த இடத்துல நான் ஒரு இழுக்கு, இது என் குலத்துக்கே இழுக்குன்னு அங்கேயே அவர் இறந்துருவாரு. இறந்ததை பார்த்துட்டு அவங்களோட மனைவியை அங்கேயே இறந்துருவாங்க. கண்ணகிக்கு ஆத்திரம் அடங்காம போய் மதுரை பற்றி எரியட்டும்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு புனைதலா இருக்கலாம். அந்த காலத்துல மதுரை வந்து ஒரு கலவரத்தினால எரிஞ்சிருக்கலாம், அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். எரிஞ்சனே இவங்களுக்கு ஆத்திரம் அடங்காது. 14 நாள் வந்து இந்த பக்கம் மேற்கு நோக்கி சேர தேசத்துல போய் ஒரு இடத்துல அமர்ந்திருப்பாங்க. 14 நாள் அங்க அமர்ந்திருந்து தவம் செய்வாங்க. தவம் செய்யறப்பதான் கோவலன் வந்து ஒரு விமானத்துல வந்து கூட்டிட்டு போனார். விமானம்னா அந்த காலத்து தேர் வந்து பறக்கிற மாதிரி காட்டுவாங்களா, அந்த இது வந்து கூட்டு போனாரு அப்படின்றது இருக்கும். இதை கேட்ட சேரன் வந்து இவங்களுக்கு ஒரு கோயில் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. நினைச்சு இவரோட அப்பா தான் இமயவர்மன், நேத்து பார்த்தோம்ல பரிபாடல்ல ஒருத்தர் இமயவர்மன் நெடுஞ்சேரலதன். சேரன் செங்குட்டுவனோட அப்பா வந்து இமயவர்மன் நெடுஞ்சேரலதன். இவர் இமயமலை வரைக்கும் போய் வில் கொடியை பதிச்சுட்டு வந்தவர் தான். இவரை மாதிரியே இவரோட மகனும் சேரன் செங்குட்டுவனும் இமயமலை வரைக்கும் போய்
ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆளா தான் இருப்பான். ஏன்னா அந்த அளவுக்கு சேர தேசம் விரிஞ்சிருக்கும். விரிஞ்சிருக்கிறப்ப அங்க இருக்க ஒரு 2 மன்னர்கள், அந்த மன்னர்கள் பேர் தெரியல, ஆரிய மன்னர்கள். 2 பேரும் சேர மன்னன் என்ன அவ்வளவு பெருசா அப்படின்னு சவால் விடுவாங்க. சவால் விடுறப்ப இவர் என்ன செய்வார்னா, அங்கேயே போய் அந்த 2 அரசர்கள், அந்த 2 அரசர்கள் தான் இமயமலைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ராஜ்யமா இருக்கும். 2 பேர் கடந்தா தான் அங்க போக முடியும். இப்ப இமயமலை நோக்கி இவன் வந்துட்டு இருக்கான் சேர மன்னன் அப்படின்னு சொன்னா இவங்க வேற இழுக்கா வேற பேசுவாங்களா, அரைக்கோள் விட்டுருவாங்க. அரைக்கோள் விடுறதுன்னா போருக்கு வாடான்னு சொல்றது. உடனேயும் இவர் போய் அவங்க 2 பேரையுமே சிறைபிடிச்சு அவங்க 2 பேர் தலையில இமயமலையில இருந்து கல் எடுத்துட்டு வருவார். அந்த 2 ஆரிய மன்னர்களோட தலையில இருந்து எடுத்துட்டு வந்து இங்க ஒரு கோயில் கட்டியிருப்பார். இடுக்கி மாவட்டத்துல, கேரளா மாவட்டத்துல இடுக்கி பக்கத்துல ஒரு இடத்துல இருக்கு. கேரளா தமிழ்நாடு பார்டர்ல அது ஒரு நாள் தான் அலவுடுன்னு நினைக்கிறேன். ஒரு மலை மேல ஏறி போகணும். அங்க கண்ணகி கோயில் இருக்கு. அது இமயமலையில இருந்து சேரன் செங்குட்டுவன் எடுத்துட்டு வந்து கெட்டின கோயில். இதுதான் கதையோட முன் சுருக்கம். இதுக்கப்புறம் சிலப்பதிகாரம் இயற்றினவர் இளங்கோவடிகள். அதான் அந்த காலம் வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டுல நடந்தது. 500 அடிகளை கொண்டது. இதுல வந்து 3 காண்டங்கள் இருக்கு. புகார் காண்டம். புகார் நகரம்னா சோழர்களோட துறைமுக நகரமான பூம்புகார், காவேரி பூம்பட்டினம். அது மதுரை காண்டம், பஞ்சி காண்டம். இதுல எப்படி கேட்பாங்கன்னா, சிலப்பதிகாரத்தில் அதிக காதைகளை கொண்ட காண்டங்கள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. மதுரை காண்டம் குறைந்தது எது, இது தெளிவா பாத்துக்கோங்க. அப்புறம் இதுல மொத்தம் 30 காதைகள் இருக்கு. இது காதைகள் காண்டங்கள் வந்து அதிகாரம் அந்த மாதிரி பிரிவு தான். ஒரு பிரிவு, காப்பியத்தோட ஒரு பிரிவு. சமயம் வந்து சமண சமயம். இந்த இளங்கோவடிகள் வந்து இவங்க அரசாட்சி இருக்கும். இமயவர்மன் நெடுஞ்சேரலதன் வந்து இவரோட அப்பா. இவங்க இருப்பாங்க. அண்ணன் வந்து செங்குட்டுவன், தம்பி இளங்கோவடிகள். 2 பேருமே சேரக்கூடியதான். ஒரு ஜோதிடர் வந்து ஒரு புலவர் என்ன சொல்லிடுவார்னா, தம்பி தான் அவங்க அடுத்த அரசர் வந்து செங்குட்டுவன் ஆள மாட்டான், இளங்கோவடிகள் தான் ஆளுவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரு. சொன்னனால நான் அண்ணனை எதிர்த்து எப்பயும் போரிட மாட்டேன் அப்படின்றக்காண்டி இவர் வந்து சமண துறவியா மாறி இருப்பாரு. இந்த இளங்கோவடிகள் செங்குட்டுவன் தான் கடைசியா ஆட்சி பண்ணியிருப்பாரு. பாவகை வந்து இந்த பாவகை கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல. நிலைமண்டில ஆசிரியப்பா, கொச்சை கலிப்பா. இந்த இதோட வேறு பேரில் நிறைய பேர் வரும். தமிழின் முதல் காப்பியம், உரையிடையிட்ட பாட்டுடை செயல், முத்தமிழ் காப்பியம், நாடக காப்பியம், குடிமக்கள் காப்பியம், ஒற்றுமை காப்பியம், மூவேந்தர் காப்பியம், புரட்சி காப்பியம், செந்தமிழ், இந்த மாதிரி நிறைய இது வரும். ஆனா இந்த இது எல்லாமே முக்கியம். இதை பார்த்துக்கோங்க, எழுதிக்கோங்க. இது எழுதுங்க, ஏன்னா ஃபுல்லா நடத்திடுவா. இல்ல எழுதுங்க, இது நிறைய வரும். ஒரு ஸ்லைடாவே எழுதுங்க. நோட்ஸ் அதிகமா இருந்தாலும் எல்லாமே இம்பார்ட்டன்டானது. நோட்ஸ் எடுக்க சிரமப்படாதீங்க. நோட்ஸ் இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போ வரைக்குமே கடைசி வரைக்கும் இது உதவும். இந்த நோட்ஸ் நீங்க பின்னாடி தான் ஃபீல் பண்ணுவீங்க நோட்ஸ் எடுக்காம விட்டுட்டோமே. ஏன்னா எந்த ஒரு மெட்டீரியல் இது வாங்கி பார்த்தாலும் அதுல நிறைய இருக்கும், வள வள கொலன்னு இருக்கும். முக்கியமானது அது படிக்கிறதுக்கே நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ரிவைஸ் பண்ண முடியாது. உங்க நோட்ஸ்னா ஒரு 1/2 மணி நேரம் போதும், உங்க நோட்டையே ரிவைஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதனால நோட்ஸ் எடுங்க. அதான் ஷார்ட் நோட்ஸா எடுக்க பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு யூனிட் 8க்கு மட்டும் இல்ல, தமிழுக்கும் இதாகும்.
இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து குரூப் 4க்கும் இது யூஸ் ஆகும். அதனால பார்த்துக்கோங்க, நல்லாவே படிச்சுக்கோங்க. எழுதியாச்சு. அடுத்தது இதுல வர முதல் காதை, இறுதி காதை, இது மட்டும் பார்த்தா போதும். முதல் காதை மங்கள வாழ்த்து பாடல் காதை, இறுதி காதை வரந்தரு காதை. இந்த வரந்தரு காதையில தான் இளங்கோவடிகள் வந்து நான் சேரன் செங்குட்டுவனோட தம்பி அப்படின்னு குறிப்பிட்டு இருந்திருப்பாரு. சேரன் செங்குட்டுவன் சீத்தலை சாத்தனார், அதான் அந்த நான் சொன்ன கதை தான். மலைவளம் காண சென்ற போது அங்க இருந்த மலைவாழ் மக்கள் வேங்கை மரத்தின் கீழ் ஒரு பெண் தெய்வத்தை பார்த்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பெண்ணின் வரலாற்றை யான் அறிவேன் அப்படின்னு சொல்லுவாரு அந்த சீத்தலை சாத்தனார். இது யார் சொன்னான்லாம் கேட்பாங்க. இந்த இதை கொடுத்து அப்பெண்ணின் வரலாற்றை யான் அறிவேன் என யார் கூறியது? சீத்தலை சாத்தனார், செங்குட்டுவன், மக்கள், அந்த மாதிரி இருக்கும். அதை கேட்ட இளங்கோவடிகள், இதை கடை இதெல்லாம் சொல்லி முடிச்சனையும் அதை கேட்ட இளங்கோவடிகள் என்ன சொல்லுவாருன்னா, நாட்டுடை, அது மட்டும் இங்க எழுதி போடுறேன். நாட்டுதும் யாம் ஓர், இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இளங்கோவடிகள் சொல்லியிருப்பார், நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செயல். நம்ம ஒரு இத ஒரு சிலப்பதிகாரம் அப்படின்னு ஒரு பேரால இயற்றுவோம். நாட்டுடை நம்ம இந்த கதையை ஒரு செய்யுளா இயற்றுவோமா அப்படின்னு சீத்தலை சாத்தனார்ட்ட கேட்பாரு. கேட்கிறப்ப அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சீத்தலை சாத்தனார் சொல்லுவார். இந்த இதுதான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இது சீத்தலை சாத்தனார் சொன்னாரா, இது சொன்னாரா அப்படின்னு மாதிரி தான் கேட்பாங்க. அடிகள் நீரே அருளுகன்னு யார் சொன்னது? சீத்தலை சாத்தனார் சொன்னது. நாட்டுடை யாம் ஓர் பாட்டுடை செயல்னு சொன்னது இளங்கோவடிகள். இந்த இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரத்தை இயற்றிட்டு, இந்த சிலப்பதிகாரத்துக்கு மேல ஒரு விமர்சனம் இருக்கும். ஏன் ஒரு 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 ஆண் வந்து தான் மனைவியை விட்டுட்டு இன்னொரு மனைவிட்ட போய் வாழ்றான், பின்னாடி மறுபடியும் வந்து அதே மனைவிட்டு வர்றப்ப அந்த மனைவி ஏன் ஏத்துக்கிறா? இது வந்து ஒரு கேவலமான காப்பியம்னு ஒரு சைடு ரொம்ப விமர்சிப்பாங்க. ஆனா இதை நம்ம பாக்குறது வந்து அங்க நடந்த உண்மையான ஒரு விஷயம் இளங்கோவடிகள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கணும். இளங்கோவடிகள் ஃபர்ஸ்ட் பாக்குறாரு, அங்க என்னடா ஒரு மக்கள் சொல்லிதான் கேட்கிறாரு. கேட்கிறப்ப இப்படி ஒரு பெண் இருந்தா அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் அவர் இது வந்து ஒரு வாழ்க்கை வரலாறு தான். இதை அவரா கிரியேட் பண்ணி இப்படிதான் மக்கள் ஆண்கள் என்ன தப்பு செஞ்சாலும் பெண்கள் ஏத்துக்கணும் அப்படி அவர் எழுதல. அவர் எழுதினது என்ன எழுதினார்னா கண்ணகியோட வரலாறு தான் எழுதுறாரு. இப்படி அவர் அதை பார்த்ததுக்கு அப்புறம் போய் இவர் அதை கேட்டு சீத்தலை சாத்தனார் சொன்னதை மட்டும் நம்பி இருக்க மாட்டார். இவர் போய் ரிசர்ச் பண்ணுவாரு. எல்லா சோழ தேசத்துக்கு போவாரு, பாண்டிய தேசத்துக்கு போவாரு, எல்லா இடத்துலயும் போய் எல்லாமே கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு இது பண்ணியிருப்பாரு. இதை ஏன் தமிழர்கள் அவ்வளவு இதா கொண்டு வராங்கன்னா, ஒரு சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது ஒரு நல்ல படைப்பு அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த காலத்துல இது வரைக்கும் நம்ம பார்த்த 14 கீழ்கணக்கு 14 மேல் கணக்கு எல்லாமே ஒரு மன்னரை இல்ல ஒரு படை தளபதிய அவங்கள போற்ற பாடலா தான் இருக்கும். ஒரு செயலாதான் இலக்கியமா தான் இருக்கும். இந்த சிலப்பதிகாரம் தான் குடிமக்கள், ஒரு சாதாரண ஒரு மக்கள், ஒரு கண்ணகி கோவலன்கிறவங்க வந்து ஒரு சாதாரண மக்கள், ஒரு வணிக குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்கள பற்றி ஒரு நூல்ல நமக்கு தெளிவா தெரிய வருது. மக்களோட வாழ்வியல் பத்தி இதுல நல்லா தெளிவாவே சொல்லியிருப்பாரு இளங்கோவடிகள். அதே மாதிரி மூவேந்தர் பத்தியும் சேரர்களை பத்தியும் இது 3 தேசத்தையும் கனெக்ட் ஆகுதுல்ல, அதனால மூவேந்தர்கள் பத்தியுமே தெளிவா இதுல சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி நிறைய வரலாற்று செய்தியை ஒரே இதா நம்மளால பார்க்க முடியறதுனால சிலப்பதிகாரத்தை நிறைய பேர் நல்லா போற்றி இருப்பாங்க. இப்ப அந்த ஒரு விமர்சனம் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா இளங்கோவடிகள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தோம்னா நமக்கு புரியும். இதை எழுதிக்கும்.
இதுல கதையா நின்னதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் நம்ம கதையாவே மைண்ட்ல நின்றுக்கும். சேரன், சீத்தலை சாத்தனார் மலை வெள்ளமா போனாங்க. இந்த 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 எழுத்துக்கள், இந்த சொன்னத மட்டும் நான் தெளிவா எழுதிக்கோங்க. இத எழுதிட்டு கீழ மக்கள்னு போட்டா போதும். அங்கிருந்து மலைவாழ் மக்கள்னு எழுத தேவையில்ல. வேங்கை மரத்தின் கீழ் ஒரு பெண் தெய்வத்தை பார்த்தோம் மக்கள். சீத்தலை சாத்தனார் வந்து அப்பெண்ணின் வரலாற்றை நான் அறிவேன் சீத்தலை சாத்தனார்ன்னு கூட எழுதிக்கோங்க. அவரோட பேர் சாத்தனார் தான். சீத்தலைங்கிறது அவரோட ஊரு. அதே மாரி நான் இந்த லைன் மாரி சும்மா ஷார்ட் நோட்ஸ் எப்படி எடுக்க முடியுமோ அப்படி எடுத்துக்கோங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள். இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். இரட்டை அறநூல்கள்னு இருக்கு. நான் 11 கீழ்கணக்குல எழுதிக்கோங்க இத. இரட்டை அறநூல்கள் அப்படின்னு சொல்றது என்னென்னன்னா, இன்னா 40, இனியவை 40. இன்னா 40, இனியவை 40 வந்து இரட்டை அறநூல்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. இரட்டை காப்பியங்கள் அழைக்கப்படுறது சிலப்பதிகாரமும், மணிமேகலையும். இந்நூல் கூறும் முப்பெரும் உண்மைகள் என்னென்னன்னா, அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும். இந்த 3 உண்மைகள், இந்த 3மே முக்கியம். இது குடுத்து எதுல இந்த லைன் வருது அப்படின்னு கேட்கலாம். இளங்கோவடிகள் அதான் நான் சொன்ன கதை அப்படியே இதுல எழுத்து தான் இருக்கும். சேர மரபை சேர்ந்தவர். அவரோட தந்தை பேரு இமயவர்மன் நெடுஞ்சேரலதன். இமயவர்மன் நெடுஞ்சேரலதன் வந்து பதிற்று பத்துல எத்தனாவது பத்து பாடப்பட்டிருக்கு அவரை பத்தி? நேத்தே தான் பார்த்தோம். புக்ல இருக்குன்னு கூட 2வது பத்து. பாடுனவரு குமட்டூர் கண்ணனார்னு வரும். குமட்டூர் கண்ணனார். அந்த 2வது பத்துல பாடப்பட்டவர் தான் இமயவர்மன் நெடுஞ்சேரலதன். இவரோட அப்பா தான் அதுக்கு முன்னாடி ஒரு கதை பார்த்தோம். உதயன் நெடுஞ்சேரலதன், கரியால வளவனோட அவரோட அப்பா ஃபர்ஸ்ட் 10 உதயன் நெடுஞ்சேரலதன், 2வது இமயவர்மன் நெடுஞ்சேரலதன். இவரோட மகன் தான் இளங்கோவடிகளும் செங்குட்டுவனும். தாய் பேர் நற்சோகை. தமையன் அவரோட தமையன்னா அண்ணன் அர்த்தம். அண்ணனை தமையன்னு சொல்லுவாங்க. செங்குட்டுவன் அதான் வரந்தருவிருந்த காதையில் இளங்கோவடிகள் தன்னை பற்றி தருகையில் தான் செங்குட்டுவனை தம்பி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அடுத்த ஸ்லைடும் போட்டுறேன். சரி இதை எழுதுங்க.
எழுதியாச்சு. அடுத்தது முக்கிய கதை மாந்தர்கள். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்களோட அப்பா யாரு? இவங்களோட தோழி யாரு? இந்த மாரிலாம் கேட்பாங்க. தலைவன் கோவலன், தலைவி கண்ணகி. கோவலனின் தந்தை வந்து காவேரி பூம்பட்டினத்து பெருவணிகனான மாசாத்துவன். மாசாத்துவன் மகன். கண்ணகி கண்ணகியின் தந்தை வந்து மாநாய்க்கன். மாதவி ஆடலரசி இது ஒரு ப்ரீவியஸ் இயர். மாதவியின் மாதவியின் தாயின் பெயர் என்ன? சித்திரபதி. கோவலன் மயங்கிய ஆடலரசி மாதவி. கோவலன் மாதவிக்கு பிறந்த மகள் மணிமேகலை. மணிமேகலைங்கிறது கோவலனோட குலதெய்வ பேரு. கண்ணகியோட தோழி பேர் என்ன? தேவந்தி. இந்த சமண துறவி தான் இதுல முக்கியமான ஆளு. இந்த அரவணடிகள் வந்து மணிமேகலையில முக்கியமான ஆளா இருப்பாரு. இந்த சமண துறவியான கவுந்தியடிகள் ஆணா பெண்ணான்னு கேட்பாங்க. அப்புறம் சமயம் என்ன சமயம்? இதுதான் நம்ம குழப்பம். இவர் கவுந்தியடிகள்னு படிச்சிருப்போம். ஒரு துறவின்னு தெரியும். பௌத்த துறவியா சமண துறவியான்னு தெரியாது. அதே மாதிரி ஆணான்னு தெரியாது, பெண்ணான்னு இது தெளிவா பாத்துக்கோங்க. கண்ணகிக்கு மதுரையில் அடைக்கலம் கொடுத்த ஆயர் குலப்பெண் மாதிரி. மாதிரியின் மகள் ஐயை. கண்ணகியின் சிலம்பு இதுவும் கேட்டிருக்காங்க. கண்ணகியின் சிலம்பு மாணிக்க பரல்கள் இருக்க முத்து பரல்கள் என்ன பரல்களை கொண்டதுன்னு கேட்பாங்க. பாண்டிய மாதேவியின் சிலம்பு முத்துக்களை உடையது. கண்ணகி கோவில் உள்ள ஊர் திருவஞ்சிக்களம். கேரளா தமிழ்நாடு பார்டர்ல இருக்கு. இது எல்லாமே முக்கியமான நோட்ஸ். எதையுமே எலிமினேட் பண்ண முடியல. நிறைய எழுதுற மாதிரி தான் இருக்கும். எழுதி வச்சுக்கோங்க. எழுதியாச்சா? அடுத்தது அந்த நூலை சிறப்பிச்சு கூறுறவங்க. நெஞ்சையள்ளும் சிலப்பதிகாரம் என மணியரம் படைத்த தமிழ்நாடு. நெஞ்சையள்ளும் சிலப்பதிகாரம் என மணியாரம் படைத்த தமிழ்நாடுன்னு பாரதி சொல்றாரு. முதலாக தமிழ் மக்கள் எல்லோரையும் ஒன்னா காணும் நெறியில முதலாக தமிழ் மக்கள் எல்லோரையும் ஒருங்கே காணும் நெறியில் நின்று நூல் செய்தவர் இளங்கோவடிகள் அப்படின்னு இளங்கோவடிகளை மூ வரதராசனார். இது மூவான்னு ஆப்ஷன்ல கொடுப்பாங்க. மூ வரதராசனார் சொல்றாரு. தேனில் ஊற்றிய செந்தமிழின் சுவைதோறும் சிலப்பதிகாரம். தேன்ல ஊறின நெல்லிக்கனி மாதிரி தேன்ல ஊர்ன செந்தமிழோட சுவைதோறுமே சிலப்பதிகாரத்துல தெரியுதா? யாருக்கு? கவிமணி தேசிய விநாயகனாருக்கு. எழுதிக்கோங்க. பாரதியார்.
எழுதியாச்சா? அடுத்து மணிமேகலை வரும், நடத்தவா இல்ல எழுதுறீங்களா? சரி அப்ப படிங்க. இது இப்ப இன்னைக்கு கிளாஸ் நடத்தின படிங்க. ஒரு 5 நிமிஷம் நான் அப்ப கொஸ்டின் கேட்கறேன். படிங்க. இதுல இவ்வளவு நோட்ஸ் இருக்கு. நம்ம ஒரே இதான் நீங்க படிக்க நினைச்சீங்கன்னா, மண்டையில ஏத்த நினைச்சீங்கன்னா ஏத்த முடியாது. நோட்டை தூக்கி போட்டு போயிருவீங்க. ஃபர்ஸ்ட் இப்ப சிலப்பதிகாரமா, சிலப்பதிகாரத்துல ஒரு தடவை ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் வாசிச்சு விட்டுருங்க. வாசிச்சு விட்டோன்னே உங்களுக்கு எது எதெல்லாம் மைண்ட்ல நிக்குதோ அது நிக்கட்டும். நிக்காததை போட்டு ப்ரெஷர் பண்ணாதீங்க. அதை விட்டுருங்க. ரிப்பீட்டடா படிக்கிறப்ப தான் 2வது தடவை இப்ப இன்னைக்கு படிச்சத இப்ப திங்கள் டு சனிக்கிழமை, திங்கள் டு வெள்ளி ஒரு இது படிக்கிறீங்கன்னா, சனி ஞாயிறு வந்து அந்த ரிவைசேஷனுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. ரிவைசேஷன் இல்ல டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு கொஸ்டின் ஏதாச்சும் கிடைச்சிச்சுன்னா, இந்த இதை எடுத்து கொஸ்டின் போட்டுருங்க. அந்த நீங்க படிக்கிறத ரிவைஸ் பண்ண தான் நிக்கும். ஃபர்ஸ்ட் தடவை வாசிச்சு விடுறப்ப மைண்ட்ல நிக்கிறது நிக்கட்டும். நிக்காதது நிக்காமயே போட்டும். அத பின்னாடி படிச்சுக்கிடலாம். மொத்தமா ஏத்த நினைச்சீங்கன்னா படிக்க முடியாது. அந்த 8 தொகை 10 பாட்டுக்கு சொன்ன பாக்ஸ் மாரி போட்டு வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு ரிவைஸ் பண்றப்ப ஈஸியா இருக்கும். ஐந்திணை 60 அப்படின்னு அழைக்கப்படுற நூல் என்ன? கைநிலை. கைநிலைக்கு பதிலு இன்னொரு நூலை இந்நிலைன்னு இணைச்சிருப்பார்ல, அவர் பேரு? வ.உ. சிதம்பரம் பிள்ளை. மும்மருந்துன்னு அழைக்கப்படுற நூல்? திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம், ஏலாதி. ஏலாதி எதை முதன்மையா கொண்ட நூல்? ஏலம். சிறுபஞ்ச மூலம்ல மூலம் அப்படின்றது குறிக்கிறது மூலம், வேர், அதோட வேர்களை குறிக்குது. இரு 400ன்னு அழைக்கப்படுற நூல்கள்? நாலடியாரும், பழமொழி 400ஓட ஆசிரியர் பேரு? மூன்றுரை அரையனார். மூன்றுரை அரையனோட காலம் 4ஆம் நூற்றாண்டு. களவழி 40. களவழி 40 வந்து 2 மன்னர்கள் பேரை சொல்லும். சோழ மன்னன் பேர் என்ன? சேர மன்னன் பேர் என்ன? கோச்செங்கணன் வந்து சோழ மன்னர், கணைக்கால் இரும்புரை வந்து சேர மன்னர். ஒரு இடத்துல போர் நடந்திருக்கு. அந்த இடம் பேரு? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கூட சொன்னேன். திருக்கழுமலம். திருக்கழுமலத்துல போர் நடந்திருக்கும். அங்க மீட்க தான் பொய்கையார் போயிருப்பார். இந்த பொய்கையார் இயற்றின இன்னொரு நூல்? பொய்கையார் வந்து ஒன்னு களவழி 40, இன்னொரு நூல் இந்நிலை. சரி, ஓகே, இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்த கிளாஸ்